மாதம்பட்டி ரங்கராஜோட இஷ்யூ நாளுக்கு நாள் ரொம்ப பெருசாயிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று ஜாய் சிஎம் ஸ்டாலினை டேக் பண்ணி எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் இன்னும் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ணி நேற்று கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஜாயோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஸ்ருஷ்டியும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ருஷ்டி அண்ட் ஜாய் இவங்க ரெண்டு பேருமே பல வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தன் மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் இன்னும் நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கர்மா எப்பயுமே யாரையுமே சும்மா விடாது, அது பயங்கரமா தாக்கும். ஸோ மூவ் ஆன் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ ஜாய் இன்னும் மாதம்பட்டி ரங்கராஜ் திருப்பி வருவாருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை போட்டிருக்காங்க. ஸோ அவர் நல்லவருன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறத நிப்பாட்டு, இப்படி ஹார்ட்லெஸ்ஸா உனையும் பிரெக்னன்சியோட அலைய விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அவரை நம்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்ட மாதிரி தெரியுது. மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் இவங்களோட ரிலேஷன்ஷிப் A to Z எல்லாமே ஸ்ருஷ்டிக்கு தெரியும். ஸோ இன்னமும் அவரை நம்பிட்டு இருக்க, தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகு, கர்மா அவரை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.